Hello everyone, this is Jagadishwaran, founder of Trade Emperor. Yesterday market வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது போலவே ஒரு சைட்வேஸ் மாதிரி ஒரு வியூ கொடுத்து அண்ட் ஒரு பிரேக் அவுட் லெவலை ஈவினிங் முடிச்சிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் கூட அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் லெவலை கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு டைரக்ஷன் கொடுக்கல, பை அபோவ் அண்ட் செல் பிலோ ரெண்டுமே கொடுத்துருந்தேன். அண்ட் இன்னைக்கான வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் ஆனதுனால கால் ரைட்டர்ஸை விட புட் ரைட்டர்ஸ் அதிகமானாங்க. ஓவரால் ஸ்ப்ரெட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,550லேருந்து உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் ஏரியாஸில் கால் ரைட்டர்ஸ் பில்ட் ஆயிருக்கு, ஐ மீன் புட் ரைட்டர்ஸ் பில்ட் ஆயிருக்காங்க. கால் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோலி ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 24,000 இந்த ரேஞ்சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகலை. மார்க்கெட் கீழே வராதுன்றதை பிலீவ் பண்ணுறாங்க, மேலே போகும் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறாங்கன்றது புரியுறது எஸ்டர்டே பொறுத்தவரை. அண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1.07 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஸ்லைட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அதாவது ரீசன்ட் கான்ட்ராக்டில் செல் இருந்தாலுமே கால் ரைட்டர்ஸ் இருந்தாலுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு வந்துட்டு தெர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் 23,000 லெவல் வரைக்கும். அண்ட் நியர் த லெவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 22,500லையும் 22,600லையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது. நியரஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது 22,000ல இருக்கிறத பார்க்க முடியும் பேஸ்ட் ஆன் த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அண்ட் இன்னையோட மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை எடுத்துட்டு மூவ் பண்ணுறதை பார்க்க முடியறது. அண்ட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பிகாஸ் யூரோப்பியன் கண்ட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. அதிலிருந்து யூஎஸ் மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவில் இருந்து தென் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் கண்ட்ரி ஃபர்தர் பாசிட்டிவ்ல இருந்துட்டு இருக்கு. ரொம்ப பெரிய பாசிட்டிவ் இருக்குன்றத பிலீவ் பண்ண முடியல. பிகாஸ் ஒரு ஸ்டேஜில் மார்க்கெட் கீழே வந்து தான் ஆகணும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் என்னையை பொறுத்தவரை. இப்போ என்னவாகலாம் அப்படின்னா நியர் த பாயிண்ட்ல உங்களுக்கு பை அப்படிங்கிறது கிடைக்கலாம். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு ஒரு ட்ரெண்ட் லைன் பாயிண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது 3 மினிட் டைம் ஃப்ரேம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,300 லெவலில் வந்து பை நடக்கலாம். ஸோ அது வரைக்கும் ஒரு செல்லிங் அப்படிங்கிறது வரலாம். இஃப் சப்போஸ் பிரேக் அண்ட் சஸ்டைன் பிலோ 22,200க்கு கீழே அப் டு 21,700 ஆர் 800, நாட் 700, 800 கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இப்போ தான் ட்ரெண்ட் வந்துட்டு மாறி இருக்காங்க. ஸோ அப்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக மாறுதுன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் லோ வரதுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் மார்க்கெட் வந்து 21,780 வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை பொறுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு ஹையர் லோ வந்துட்டு 21,900லேருந்து 21,700 கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வி கான்ட் பிலீவ் தட் இந்த மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்லேயே மூவ் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியல. எனிவே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 22,300 லெவலில் வந்துட்டு அங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணணும், டிமாண்ட் ஜோன்ஸை பார்க்கணும். அண்ட் அந்த இடத்துல வந்து அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரை இப்போதைக்கு என்ட்ரி இல்லை. பேங்க் நிஃப்டியும் அதே போல தான். மார்க்கெட்டை வந்துட்டு 47,867 இந்த ரேஞ்சில் வந்துட்டு பை எடுக்கணும். இஃப் ப்ரைஸ் சஸ்டைன் பிலோ 47,370க்கு கீழே செல்லராக இருக்கணும். அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 46,600 வரை வரலாம் அப்படிங்கிற வியூ இருக்குது. அது ஒரு ஹையர் லோவாக இருக்கலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இடத்துல பை மட்டுமே எடுக்கக்கூடாது, டிமாண்ட் ஜோன்ஸ் தான். பை அபோவ் ரேஞ்ச் பார்க்கணும், அதுக்கு பிறகு பை எடுத்தால் ஒரு சரியான ஒரு என்ட்ரியாக இருக்கும். கனரா பேங்க் 3 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு அப்ட்ரெண்டில் இருந்துட்டு வராங்க. ஒரு பைக்கான இடம் தான். ஸோ வாங்க வேண்டிய இடத்துல தான் இருந்துட்டு வராங்க. அண்ட் பை அபோவ் லெவல் கிட்ட இருக்காங்க. நிஃப்டி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். நிஃப்டியை ட்ராக் பண்ணிக்கணும். பிகாஸ் நிஃப்டி வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ், அதாவது நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெகட்டிவ் டைரக்ஷன்ஸில் இருந்தாங்கன்னா நம்மளால என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதாவது செல் பிலோ அண்ட் பை அபோவ்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த பை டைரக்ஷனில் இருந்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பை அபோவ் ரேஞ்சஸ் வந்தால் கூட எடுக்கணும். ஸோ இப்போ பை அபோவ் கிட்ட தான் இருக்குது. 599 அந்த 600க்கு மேலே நம்ம பை அப்படிங்கிறது எடுக்கலாம். அதுக்கு மேலே தான் இருக்குது. மார்னிங் ஓப்பனிங்லேயே பை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அண்ட் ஹேவல்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் லெவல் அப்படிங்கிறது ஒரு டிமாண்டபிள் ஜோன் தான். அண்ட் பை அபோவ் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,552க்கு மேலே பையராக இருக்கலாம்.
இன்ஃபேக்ட் 53க்கு மேலே பையராக இருக்கலாம். அப் டு 1573 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்வையில் இருக்குது. இது ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கலாம். அண்ட் ஹிண்டால்கோ நமக்கு பை அப்படிங்கிறதும் டார்கெட் அப்படிங்கிறது 625க்கு போகணும் அப்படிங்கிறது வியூ. இப்போ இருக்கிறது 620. ஸோ ஒரு 0.5% அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஒரு த்ரீ மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது கிடைக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 620க்கு மேலே பையராக இருக்கணும். டோன்ட் பை இம்மீடியட் ரேஞ்ச். இப்போ வாங்கக்கூடாது, கீழே இருந்தாலும் வாங்கக்கூடாது. அண்ட் ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் 620க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பையராக இருக்கலாம். அண்ட் இது ஒரு என்ட்ரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இதோட பை என்ட்ரி அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் 15 மினிட் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியறது. கீழே வந்தால் மட்டும் நம்ம பை எடுக்கலாம். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் வந்துட்டு 301 கிட்ட வந்தால் பை எடுக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு பை டார்கெட் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் அனதர் வீடியோவில் நம்ம மீண்டும் பார்க்கலாம்.